சீமாப்பா எதையாவது பேசுங்க மக்களுக்கு. எந்தெந்த நாடு இருக்கு, எந்தெந்த நாட்டில் குண்டு ஓட்டுக்கிட்டு இருக்காங்க, இதைத்தானே பார்க்கறது. நம்ம கதையை பேசுங்க. ஆத்தா கை வலி தாங்க முடியலையப்பா. ஏப்பா இசாந்து எப்படியோ லைட் அமர்ந்துருச்சுடா. ஆன் பண்ணிட்டேன். ஆஹா முதல் லைட் ஆன் பண்ணிட்டேன். ஐயோ இந்த லைட்டுக்கு வந்து எகத்தளத்தை பற்றியா ஓயாம ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. ஏய் என்ன நான் ஆன் பண்ண ஆன் ஆக மாட்டியா? ஒழுங்காரு சீமாப்பா. ஆன் ஆயிடுச்சப்பா. லைட் எரியுதாப்பா? டயர்ட் ஆயிடுச்சா? அதுக்கெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் மைண்ட் மேப்பு பார்க்கல மட்டும் டயர்ட் ஆகலை. நான் எதையாவது பேசுகிற சொல்லையில் மட்டும் டயர்ட் ஆயிடுச்சா சீமாப்பா? குச்சி கருவாடு ஊற வச்சு. ஆமாம் நேற்று 12 மணி ஆயிடுச்சு. கை வலின்றதுனால இன்று லீவு விட்டாச்சு. ஆர்டர் கொடுக்குற முஸ்லீம் தாய்மார்களுக்கு பூரா நன்றி. நோம்புக்கு வீட்டிலையே வடையை சுட்டு அவங்களும் கொடுத்துக்கிட்டு நாங்களும் முறுமுறுன்னு திண்டு விட்டு அப்படியே வாழ்கிறோம். ஏப்பா ஊச்சி கருவாடு ஊற வச்ச சோறு. ஏன் பாட்டு பாடக்கூடாதா? ஒரு பாட்டு பாட உரிமை இல்லையா இந்த பானுமதிக்கு? அடிச்சிடாதீ மண்டையில். வேண்டாம் பாடலை. ஆஸ்பத்திரி போடனே என்னாச்சு, என்ன டாக்டர் சொன்னார்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? மாத்திரை தானே ஆப்ரேஷன் பண்ணணும் மஞ்சமாப்பா. அவர் தான் அப்படி சொல்கிறாரு. ஆப்ரேஷன் பண்ண நான் சொல்லிட்டேன். ஆப்ரேஷன்லாம் வேணாம் முக்கியா, நீங்கள் வேற நான் ரெஸ்ட் எடுத்துடுறேன் அப்படின்னு. அப்போ வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கப்பா. ஒரு அக்கெல்லாம் சொல்லிவிட்டாங்க, காலத்தில் முடி சக்கிலி கொடுக்கிட்டு உனக்கெல்லாம் வாஷிங் மிஷின் இல்லைன்னு வெளியில் சொல்லாதுன்னு. எங்க வயிற்றுல கஞ்சியை குடிச்சுக்கிட்டு கூட நல்ல உடுப்பு கொடுத்துரும், நல்லபடியாக விசேஷங்களுக்கு போகணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான். ரொம்ப அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சந்திச்சு அவமானத்தை சந்திச்சுதே அப்படியே மனசை வைரமாக கட்டையாக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வயிறை கட்டையாக்கி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்டா இந்த சாதி சனத்துக்குள்ளே அப்படின்னு. அப்படி தேங்க அது என்ன கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் முன்னேற்றம் அடைய முடியுதுல்ல. மெல்ல ஆமைக்குட்டி மாதிரி ஊந்து போகிறோம். எப்படியா ஆமை மாதிரி ஊந்து எலுகையை தொட்டுட்டு ஒரு நம்பிக்கை. எனக்கு ஆகும் வந்துச்சு. இன்னைக்கு நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தேன். தினமும் 50 ரூபா 15 வயசுல இருந்து சேர்க்க ஆரம்பிச்சா 55 வயசுல எத்தனை 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாயே வருதா? அதை கணக்கு பண்ணி நீங்கள் டெய்லி 50 ரூபா சேருங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க யூடியூப்ல. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தோணுச்சு. ஆனால் நம்மளுக்கு வயசு கூடிடுச்சு. இருக்கிற தெம்புக்கு கட்டி எடுத்து வச்சோம்னா காலத்துக்கு உதவும். சும்மா இருக்கு சிம்மாப்பா. 11 வருஷம் எத்தனை 15 வருஷம் கட்டுனா எல்ஐசி கட்டுனா 1.5 லட்ச ரூபாண்டாங்க. அந்த காசு அன்னைக்கு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம். அன்னைக்கு வரும்போது ஏன்னா எம்புட்டுனா கட்டிட்டோம். அதை நினச்சி பார்த்தா ஒரு என்ன 1000 ரூபா கட்டணும். 1000 ரூபா கட்டுறது பெருசு இல்லை. 900 ரூபா 900 ரூபா கட்டினதுக்கே வட்டி எவ்வளோ கிடச்சிச்சு. எல்ஐசியில் வந்து வட்டி நிறைய கிடைக்குது. அது இருக்கட்டும் விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் சேவிங் பண்ணிக்கிட்டு குச்சி அடிக்க முடியாது. அதுக்கு நம்ம உண்டியல் போட்டு அதை கட் பண்ணி எடுக்கிற பாருங்க. அதுலேருந்தே சூப்பர் சந்தி வட்டி வருமா? வட்டி பெரிய வட்டி குட்டி ஓடுது. குஞ்சு ஒடிக்கிறதுக்கு ரூபாய் போட்டு வச்சோடனே பேங்க்லையோ இல்லைன்னா ஒரு இதில் போட்டு வச்சா வட்டி கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதான் மக்களுக்கு நல்லது. இந்த இஎம்ஐ கட்டுறதை விட்டுட்டு பேங்க்ல இன்வெஸ்ட் இஎம்ஐ வேணாம் வச்சுமாப்பா. எனக்கு இது வாங்கி கொடுங்க வாஷிங் மிஷின். ஒரு பொருள் கூட வாங்க மாட்டாருங்க. ஒரு சின்ன டம்ளர் வாங்கினா கூட சண்டைக்கு வருவார். எதுக்கு இந்த டம்ளரு பிரியா கொடுத்தாங்க அப்படின்னா? ஆமாம் பிரியா கொடுத்தாங்க. மண்டா பிரியா கொடுத்தாங்க. சோப்பு பவுட்ரு போய் பழைய பவுட்ரு எது எக்ஸ்பயர் ஆனதை கொடுத்துட்டு உனக்கு இதையும் கொடுத்துட்டு போயிருப்பேன் போ அப்படின்றாரு. அப்புறம் சந்தை கடையில் இது சாம்பார் பொடி கூட 10 பாக்கெட் வாங்கினா ஒரு பக்கெட் பிரின்னு விற்கிறாங்க. வாங்கினோம்னா அதுக்கு அப்படி சொல்லுவார். எக்ஸ்பயருக்கு வந்து கம்மியாக இருக்கும், அதுக்குள்ளே இதை விற்றாகணும்னு இருக்கும், அதனால் அதை ஒரு ஃப்ரீயாக போட்டு விற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி பல வாக்கில் பேசிக்கிட்டு கிடப்பாரு. இந்தா சொல்லித்தரேன். ஏன் கொஞ்ச நேரம் உங்களை வீடியோ எடுக்கக்கூடாதா? தப்பா குற்றமா? கண்ணு கூசுதா? அப்படி சொல்லுங்க. சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்போ ஏன் மூஞ்சியை பாருங்கள் மக்களே. அந்த பிடிங்க நீங்கள் பிடிங்க. அப்போ கை வலிக்குதுண்டிங்க மக்களே. என்னைய பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு. நான் நல்லா தர்றேன்னா நல்லா தர்றேன் பாப்பா. கை வலிக்குது. ஆமாம் கண்ணு கூசத்தான் செய்யுது. அடாடாடாடா என்ன ஒரு ஒளி வருது அதுலேருந்து ஃபோன்லேருந்து. ஒளி வட்டம் தெரியுது. ஒளிவட்டம் தெரியுது. என் வாழ்க்கையின் முன்னேறுவதற்கான சின்ன ஒளிவட்டம் தெரிகிறது. ஒளிவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு போகிறது. இங்கே பாருங்க மக்களே, வலிக்குது மக்களே. வலி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு இருந்துருவேன். ஒரு யூடியூப் கடை உட்காந்துட்டு என் தம்பியை பார்த்தே வச்சேன், இப்படி என்னென்னமோ செஞ்சேன், என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு அழுது கிடந்தாங்க.
பார்க்குறப்ப சங்கடமாக இருந்துச்சு. அடுத்த வீட்டு இப்போ கரக்காலம் பேசக்கூடாது, நம்மளுக்கு இருக்கு ரொம்ப. வீட்டில் ஒரு கஷ்டம், என்ன செய்யறது? அப்படித்தான் கூட பிறந்தவங்க பெத்த பிள்ளையில கூட இப்பெல்லாம் நம்ப முடியல. தூரம் வளருதுங்க, பார்க்கப்பட்டு போனோன்னா அப்புறம் அது குடும்பம் அது குட்டி அப்படின்னு தான் போயிருங்க. அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற நடைமுறையில் தான் இருக்கு. கருக்கு மாதிரி இது பண்ணக்கூடாது. ஏன் அதெல்லாம் என் பிள்ளைய பூரா சொல்லி எல்லாருக்கும் எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்குமே இது நல்லது இது கெட்டது, இது என்ன தேவை இதுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நம்ம தான் அறிஞ்சிக்கணும். ஏன்னா பெற்றவங்களோட கடமை அது. உங்களை நான் பார்த்தேன் உங்களை நான் பார்த்தேன் அதில் பார்த்துக்குங்க. ஒருத்தவரெலாம் இதில் மளிகை கடை வச்சுருக்காரான். ஒரு நாளைக்கு கடைக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான சாப்பாயில பூரா கட்டி கொடுத்துருக்கு அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம்னே, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னதே சந்தோஷம். ஆனால் என்னைக்கு வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும்னு வழி தவிர மட்டும் போயிடாது. இதே பேச்சுவார்த்தை இதே ஒழுக்கத்தன்மை என்னைக்கு இருக்கணும் அப்படின்னாரு. சரிங்கய்யா சரிங்கய்யா, அதெல்லாம் என்னைக்கு அப்படியே இருக்கும். அதோட சந்தோஷப்பட்டார், பாராட்டினார். முத ஒரு ஆம்பளை ஒரு அண்ணன் பாராட்டினது நீங்கள் ஏன் சொல்லக்கூடாதா? நல்லது. ஏன் பாராட்டை நம்ம மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும். பாராட்டுக்களை எடுக்க எடுக்க நம்மளுக்கு பாராட்டுக்கள் பூரா நம்ம கண்ணை மறைக்கும். ஆனால் அதனால் பாராட்டு என்றைக்கு மனசுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு. கஷ்டத்தை மட்டும் தான், கஷ்டத்தையும் சொல்லக்கூடாது பாராட்டையும் சொல்லக்கூடாது. எல்லாமே நம்ம இது மாதிரி ரெண்டு கண்ணு மாதிரி, கண்ணை மூடி மூடி மறைக்கிற மாதிரி. தற்பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதே அந்த ஒரு அக்கா சொல்கிறாங்க தற்பொறுமை வச்சுக்கிட்டு தர்றேன். அது உண்மையாக தெரியுமோ? ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணம். உனக்குள்ள எண்ணத்துக்கு நீ பேசுற. ஏப்பா இல்லாத சொன்னா தானே தற்பொறுமை, நடந்தது சொன்னா எப்படி பெருமை? இல்லாதது இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. பெருமை பேசுறத குறைச்சிக்கணும், அது நல்லது தான். அது சொல்றது ஏக்காய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண என் வீட்டுக்கார் வந்துட்டாரு, பெருமை பேசுறேனா சொல்லிட்டாரு. சந்தோஷப்பட்டுக்காங்க. என்னத்தையா அமைக்க அமைக்க விடுறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கையை வச்சுக்கிட்டு என்னத்தையே பேசிட்டு கிரிக்கிட்டு நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிறீங்க? அமைக்க அமைக்க கட் பண்ணி விடுறாருங்க. எங்க தாய்க்கிழவி வரலையா அன்னைக்கு? தாய்க்கிழவி சின்ன மகளை பார்க்க போயிருக்கா. தாடி சின்ன மகளை பார்த்துட்டு இனியா மடியில் உருண்டுட்டு அந்த பேத்தி அவள் கொஞ்சிட்டு நாளைக்கு வருவார். அங்கேருந்து வரையில் வீல் சிப்ஸ் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரும் எங்கள் ஆத்தா. இந்த குச்சி சிப்ஸ் வாங்கிட்டு வரும், அதே எங்கள் ஆத்தா வாங்கிட்டு வரும். 6 பாக்கெட்டு. சரி அதனால வருதுல்ல பேசுற, அதெல்லாம் உங்களால் முடிஞ்சது வாங்கிட்டு. இப்போ குறையா இவர் என்ன நான் குறை சொல்கிற மாதிரியே கொண்டு வராரு கதையா. எங்கள் ஆத்தா இதுதாங்க வாங்கிட்டு வரணும் சொல்கிறேன், அதையாச்சும் வாங்கிட்டு எனக்கு வருது. நீங்கள் என்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஒன்றுமே வேண்ட மாட்டீங்க, அதாச்சும் வருதுல சும்மா விடுவான். ஏன்னா நம்ம குறை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடா ஏன் சிம்மப்பா இடையில ஸ்லிப் பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க சிம்மப்பா? எனக்கு அந்த உங்கள் கை போய் கட் பண்ணுறது எனக்கு தெரியுது சிம்மப்பா. பானுமதி சும்மா இருங்க சிம்மப்பா, கை வலிச்சு கிடக்கு விண்ணு பானுமதி இருக்காம. கை வலிச்சதோட வடை சுட்டாக்கிட்டே இருந்தீங்களா? அதான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடு. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்குவா? சரி ஒரு வாரம் ரெஸ்ட் எடு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கேளு. எப்படி நீங்கள் சமைக்கிறீங்க? எனக்கு சமைக்கிறது என்ன பெரிய வேலையா? நான் இன்னைக்கு கறி குழம்பு வச்ச மாதிரி வச்சிட மாட்டேன்னா எல்லா குழம்பையும். இருந்தாலும் மாத்திரை வாங்கிட்டு வாங்க, மாத்திரை போட்டுருங்க. டாக்டர்கிட்டயே காமிச்சு இல்லை மாத்திரை கொடுத்துருப்பார்ல? அவர் கொடுத்துருக்காரு. அதை போட்டு மாத்திரை கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் அன்றைக்கி வேண்டது நல்லா தருச்சு. சரி தனியாக வாங்கி சாப்பிடக்கூடாது மாத்திரை. டாக்டர் என்ன மாத்திரை எழுதி கொடுக்குறாங்களோ அந்த மாத்திரை தண்டியாக இருக்குது. அது நுணுக்கி கரைச்சி ஊற போட முடியாது. அது டீப் மாத்திரையா? அப்போ ஒன்று முழுங்குறதுக்கு தொண்டையில் நின்றுக்கணும்னு பயமாக இருக்குது. பாத்திரம் முழுங்குறதுக்கு பயமாக இருக்குங்க. ஊசி மாத்திரை இனிமேல் 40 வயசுக்கு அப்புறம் பூரா கிளவி. அதாவது வயசாக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே வரும், குழந்தை மாதிரி ஆயிடுவோம்ல. கிளவி அந்த கிளவி சொல்றதுக்கு அசர மாட்டார். கிளவி இல்லை, குழந்தை குணம் வந்துடும் சொல்கிறேன். குழந்தை குணம் தான் அந்த ஊசி ஓட்டா வலிக்காக்கி அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குழந்தையில உண்மையிலேயே வலிக்கும் தெரியுமா? வலிக்குதுல்ல ஏத்தையில அப்படி கடுக்கடுன்னு. இப்போ பார்த்தா எறும்பு அடிக்கிற மாதிரி கூட இல்லை, உடம்பு பெருத்துருச்சுண்டா. சரி இப்போ நீங்கள் ஸ்லிப் பண்ணலையாங்க? அப்புறம் ஏன் இப்படி செய்யறீங்க? என்னை கிண்டல் பண்றது தானே அப்படி பண்றீங்க? ஏன் பண்றீங்க? அவன் எங்க அண்ணன் தான் முடிஞ்சிருச்சு கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்படி ரியாக்ஷன் பண்றியா? என்னென்ன பேசுறாங்க? ஒரு கேமராவை திறந்து ஒரு போனை தொட்டு கொடுத்து இதை பிடிங்கன்னு கொடுத்தா ஸ்லிப் பண்ற மாதிரியே இப்படின்றது அவன் இப்படின்றது செய்கையிலே கண் அப்படி உருட்டுறது என்னென்னமோ பண்றாங்க. சரி கோபப்படாத. கோவம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கிட்ட காமிக்கிறக்காக இப்படி நல்ல கோவம். எனக்கு கோவத்தை கொண்டு போய் குப்பை மெட்டில் கொட்ட வேண்டியதே. அது வாட்டுக்கு ஒசரம் ஒன்றுத்துக்குமே உதவாம. சரி கோபப்படாத. சரி ஒரு நாளைக்கு செடி எல்லா மக்களும் பாருங்க, ரசிங்க மக்களே. எனக்கு பேச தூக்கம் வருது எல்லாத்துக்கும். ரொம்ப கடுப்பேத்துறாரு மயிலாடு. எங்கே ஓடுறிய?
மூக்குலாம் வலிக்குது. சரிங்க, எங்களை ரொம்ப கடுப்பேற்றுறார் மயிலாடு, ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றுறாரு. நீ டென்ஷன் பண்ணி பார்க்குறதே இவர் தான். சரி நானும் போய் சோறா போடுறேன். இப்போ தாங்க துவச்சி போட்டேன், அதனால தான் கை வலிக்குதோ என்னமோ. வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க.